யோவான் 11 அதிகாரம் 15 வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். பிரியமானவர்களே, மார்த்தாள், மரியாள், லாசரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆயினும் இந்த வசனத்தின் மேன்மையை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இங்கு நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், வசனங்கள் 21:32 என்று மார்த்தாளும் மரியாளும் சொல்லி அழுகிறார்கள். அப்படியென்றால் அவரை இன்னும் சில நாட்கள் தங்கள் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்க வேண்டும். இயேசு இணங்காமல் அவர்கள் வீட்டை விட்டு, கிராமத்தை விட்டு சென்றிருக்கிறார். லாசரு சுகவீனமாகிவிட்டார். இயேசுவுக்கு தகவல் கொடுத்து ஆள் அனுப்புகிறார்கள். இயேசு இன்னும் 2 நாள் தங்கிவிட்டு, லாசரு மரித்து போனான் என்று சொல்லி, போவோம் வாருங்கள் என்று சொன்னார். மேலும், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டாயிற்று என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு அந்த சகோதரிகள் விண்ணப்பத்திற்கு இணங்கி அங்கே தங்கி இருப்பார் என்றால் லாசரு மரித்திருக்க மாட்டான். அவனுக்கு வியாதி ஆரம்பித்தவுடனே ஆண்டவர் சுகப்படுத்தி இருப்பார். அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வியாதியே வராமல் இருந்திருக்கலாம். எல்லாருடைய விசுவாச அளவு வளராமலே இருந்திருக்கக்கூடும். ஆனால் லாசரு மரித்து 4 நாட்களுக்கு பிறகு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினதின் மூலம் எல்லாருடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகிற்று. இந்த செய்கையை கண்ட யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். நம்முடைய ஜெபத்திற்கு காலதாமதம் ஏற்படும் போது நமது விண்ணப்பம் கேட்கப்படவில்லை என்று அர்த்தம் கொள்ளாமல் நமது விசுவாசத்தை பெருகச் செய்து நம்பிக்கையோடு இருப்போம். அநேக அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்து பரவசப்படுத்துவார். ஜெபம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவரே, எங்களையும் உயிர்ப்பியும். ஆமென்.